சென்னையில் திடீரென மயங்கி விழுந்த 2 வயது பெண் குழந்தை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரட் சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? வீட்டின் முன்பு ஓடியாடி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென்று சரிந்து விழுந்துள்ளது. பதறிப்போன குடும்பத்தினர் உடனடியாக தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஓடி உள்ளனர். அங்கு பரபரப்பாக 2 மணி நேரம் சிகிச்சை அளித்த போதும் பலனளிக்காமல் போய் உள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டை ஆர்கே நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி விக்னேஷ், பரிமளா. இந்த தம்பதியின் 2 வயது மகள் லித்திஷா ஸ்ரீ. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் வீட்டில் இருந்தவர்கள் காய்கறி வெட்டும் போது அதில் இருந்து கேரட் துண்டுகளை எடுத்து குழந்தை சாப்பிட்டுள்ளது. சிறிது நேரத்திலேயே சாப்பிட்ட அனைத்தையும் வாந்தி எடுத்துள்ளது. பின்னர் ஓடியாடி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென்று அவரின் பாட்டியின் மடியில் சரிந்து விழுந்துள்ளது. உடனடியாக பதறிப்போன குடும்பத்தினர் குழந்தையை தூக்கிக் கொண்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு 2 மணி நேரம் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு குழந்தையை அனுப்ப ஏற்பாடு நடைபெற்றுள்ளது. ஏன் எதற்கு என்று பெற்றோரிடம் தெரிவிக்காமலேயே அவசரமாக தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸில் குழந்தை லித்திகாஸ்ரீயை அனுப்பி உள்ளனர். ஸ்டான்லி மருத்துவமனையில் குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். அதனை கேட்டு குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் கூறியதால் தனியார் மருத்துவமனையில் 2 மணி நேரம் என்ன சிகிச்சை அளித்தார்கள் என்று உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அங்க இங்க கூட்டிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பாப்பாக்கு என்னதுன்னு கேட்டதுக்கு அவங்க எதுவுமே சொல்ல, மெடிசன் மட்டும் வாங்கி கொடுத்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பாக்கு ஃபிக்ஸ் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாப்பாக்கு ஃபிக்ஸ் மாரி இருந்ததுன்னா சின்ன வயசுல ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். 2 வருஷம் ஆகுது பாப்பாக்கு, 2 வருஷம் ஆகுது. அடுத்த மாசம் 25 வந்தா பிறந்தநாள், அடுத்த மாசம் பிப்ரவரி. ஃபிக்ஸ் இருந்தா முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் பாப்பாக்கு. அது ஃபிக்ஸ் வராம இருந்தா நிறைய அறிகுறியா இருக்குது. வாயில இருந்து நுர தள்ளும், கை கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு எதுவுமே கிடையாது. அங்க போய் என்ன பண்ணுவாங்க, பச்சை குழந்தைக்கு மயக்க ஊசி போடலாமா, மயக்க ஊசி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க பாப்பாக்கு மயக்க ஊசி போடுறோம். அங்க இருக்க நர்ஸ் சொல்லியிருக்காங்க மயக்க ஊசி போடுறோம், பாப்பாக்கு ஃபிக்ஸ் மாதிரி இருக்கு. அவங்கள ஃபிக்ஸ் மாதிரி இருக்கு, ஃபிக்ஸ்னு சொல்லல, ஃபிக்ஸ் மாதிரி இருக்கு, ஃபிக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஃபிக்ஸ் அந்த உள்ள அந்த லிக்விட் ஒன்று ஏத்துவாங்க, மெடிசன் ஒண்ணு, அது அப்படியே 2 மருந்து ஏத்திருக்காங்க. ஃபிக்ஸுக்கு மருந்து, சின்ன குழந்தை ஃபிக்ஸ் மருந்து போடலாமா, என்ன எதுன்னு ஃபிக்ஸ் மாதிரி இருக்குன்னு தான் நாங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஃபிக்ஸ் மாதிரி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணாம அதுக்குள்ள அவங்க மயக்க ஊசி போட்டாங்க, ஃபிக்ஸ்னு அவங்கள முடிவு பண்ணிட்டு ஃபிக்ஸ் ஊசி போட்டாங்க, எல்லாமே இது பண்ணிட்டு அப்ப 2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கேயே சாவ வச்சிருக்காங்களே பாப்பாவை. அத்துடன் தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்டதாக கூறியுள்ளனர். ஆனால் பிறந்தது முதல் குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்டதே இல்லை என்றும் பதிலளித்துள்ளனர். அதற்கு அலட்சியமாக கூறியதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தனியார் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எதிராக குறுக்குப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இருந்தபோதும் உடற்கூராய்வு அறிக்கைக்கு பின்னர்தான் குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணம் என்னவென்று தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரட் சாப்பிட்ட நிலையில் 2 வயது பெண் குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா?